गोपाल सूरीन्द्र तनूजरत्नम तत्प्राप्त वेदार्थ युगार्थ बोधम श्री श्रीनिवास गुरुम आश्रयामः भरतदेशीय कृपापात्रम परवरमुनि गुणोद्भवम आचार्य हृदय प्रवीणम वंदे संपत्कुमारं गुरुम श्रीशैलेश दयापात्रम दीपत्यादि गुणार्णवम यतीन्द्रम प्रणव वंदे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरा यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमद्दङ्करयुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भक्तनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाः भक्ताङ्ग्रियेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् எங்குமுலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையான் என்று இரணியன் தூண்புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வருடைய கிருபையால வாரத்துல 2 நாள்கள் ஒரு ஸ்தோத்திரத்தை எடுத்து அந்த ஸ்தோத்திரத்துக்கு பூர்வாச்சாரர்கள் அனுகிரகித்த அந்த அர்த்தங்களை எல்லாம் எடுத்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட அந்த அர்த்த விசேஷம் அதை பூர்வர்கள் நமக்கு நன்றாக காட்டி உள்ளார்கள். அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியர்களையும் அந்த ஆச்சாரியர்களுக்கு தெய்வமான அந்த ஆழ்வார்களையும் பிறப்பித்து அருளினான் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் கண்ணனாக அவதரித்த காலத்துல பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சாது சம்ரட்சணம், துஷ்ட நிரசனம், தர்மஸ்தாபனம் என்கிற 3ஐயும் நிலைபெறச் செய்வதற்காக யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன். சம்பவாமி யுகே யுகே, யுகந்தோறும் நான் அவதாரம் செய்கிறேன் என்று அந்த கண்ணபிரானே சோதிவாய் மலர்ந்து அருளினான். அப்போ தர்மத்துக்கு எப்பெல்லாம் குறை வருதோ, யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சஜாமியம் சொல்லி தர்மத்துக்கு எப்ப குறைவழுதோ அப்படி அப்பெல்லாம் அடியேன் அவதரிக்கிறேன். அப்போ எல்லாருடைய கண்களுக்கும் காணும்படியான உருவத்துடன் வெளிப்படுவேன். அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சஜாமியம். அப்போ எம்பெருமான் அவதரித்து செய்த ஆணைத்தொரிகள் எல்லாம் பாகவத அபச்சாரம் பொறாமையாலே. ஆக முதல்ல பாகவத அபச்சாரம், அதுக்கப்புறம் துஷ்ட நிரசனம், அதற்கப்புறம்தான் தர்மஸ்தாபனம்னு பூர்வர்கள் காட்டி கொடுத்துள்ளனர். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தேவுடைய மீனாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூவுருவில் ராமனாய் கண்ணனாய் கல்கியாய் முடிப்பான் கோவில் சேவலொடு பெடையன்னம் செங்கமல மலரேறி ஊசலாடி பூவனை மேல் துதைந்து எழும் செம்பொடியாடி விளையாடும் புனல் அரங்கமேன்னு அற்புதமாக திருவங்கையாழ்வார் அந்த திருவரங்கத்து பதிகத்துல இந்த தசாவதாரத்தை, இந்த 10 அவதாரங்களையும் அனுபவித்து பேசுகிறார். அப்பேற்பட்ட அந்த அவதாரங்களுக்குள்ளே வாத்சல்யத்தை வெளிப்படுத்தின அவதாரம் ஆசிரித வாத்சல்யன்னு எம்பெருமான் தன்னை நிரூபித்த அவதாரம் தான் ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம். ஆக இத்தனை அவதாரங்கள் இருந்தாலும் அந்த நரசிம்ம அவதாரத்துக்கு உண்டான விசேஷம் மற்ற அவதாரங்களுக்கு இல்லை. சில நிமிடங்கள் இல்ல சில மணி நேரம் மட்டுமே இருந்த அவதாரம். ஒரு காலளவு வச்சு சொல்ல பொழுதும் ரொம்ப குறுகிய பொழுதுல எடுத்த அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம். அப்பேற்பட்ட இந்த அவதாரத்தை போற்றி கொண்டாடுகிறார்கள் ரிஷிகளும் முனிவர்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். அப்பேற்பட்ட இந்த எம்பெருமானுக்கு அமைந்த பெருமை என்ன? நரசிம்ம அவதாரத்துக்கு அமைந்த பெருமை என்னன்னு கேட்டா, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல
அமிர்த்யு சர்வதிருக்ஸும்மா சந்தாதா சந்திமான் ஸ்திரா அஜோ துர்மரஷன சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா அப்படின்னு சொல்லி இந்த 200வது திருநாமம் தொடங்கி 211 திருநாமங்களாலே இந்த நரசிம்மமூர்த்தியை கொண்டாடுகிறார் ஸ்ரீ வேதவியாச பகவான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. அது பீஷ்மர் திருவாக்குல வந்தது. அமிர்த்யு சர்வதிருக்கு சிம்மா. அமிர்த்யுன்னு சொன்னா மிருத்யு என்றால் விரோதி. அந்த மிருத்யுவை போக்கி குடிக்கக்கூடியவனுக்கு அமிர்த்யுன்னு பேரு. ஆக நமக்கு மிருத்யுன்னா மரணம்னு வச்சுக்கலாம், சத்ருன்னு வச்சுக்கலாம், விரோதிகள்னு வச்சுக்கலாம், பகைவர்கள்னு வச்சுக்கலாம். அதையெல்லாம் போக்கி கொடுக்கிறான் அந்த எம்பெருமான். அதனால அவனுக்கு அமிர்த்யுன்னு திருநாமம் ஸ்ரீ நரசிம்மமூர்த்திக்கு. அந்த ஹிரண்யகசிபுவுக்கு மிருத்யுவாக வந்தான். அதனால அவனுக்கு ஒரு மிருத்யு இல்லை. அதனால அவனுக்கு அமிர்த்யுங்கிற திருநாமம். அப்பேற்பட்ட அந்த ஹிரண்யகசிபு பரம விரோதியா இருந்தான். அவனிடமிருந்து பிரகலாதனை ரட்சித்து கொடுத்தான். அதனால அந்த நரசிம்மமூர்த்தி நம்மையும் ரட்சிப்பான். அதை பற்றி சொல்கின்ற காலத்துல பேயாழ்வார் நமன் சூழ் நரகத்து நம்மை நணுகாமல் காப்பான். ஆக நன்னா நரகம், அந்த நரகத்திற்கு நாம் செல்லாமல் ஆசிரித வத்சரனாக இருக்கிறான் எம்பெருமான். தன்னை அண்டியவர்களிடம் மிகவும் மிக்க கருணையோடு அவர்கள் மீது பேரன்பு கொண்டுள்ளான். ஆக ஆசிரித வத்சலத்துவம்னு சொல்லக்கூடிய அண்டியவர்களை காப்பது, க்ஷணப்பொழுதும் தாமதியாமல் அவர்கள் அழைத்த அந்த நொடியே வந்து அவர்களை காக்கின்ற தன்மை, அதுக்குதான் ஆசிரித வத்சலத்துவம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அமிர்த்யுங்கிற திருநாமம். சர்வதிருக்கு, சர்வதிருக்குன்னா எல்லோரையும் நியமிப்பவன். பிரகலாதன் முதலான அடியவர்களுக்கு அவன் அனுகூலராக இருக்கிறான். ஹிரண்யன், ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு இவர்களுக்கெல்லாம் அவன் பிரதிகூலர்களாக இருக்கிறான். அதனால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சர்வதிருக்கு. அவன் எப்படி இருக்கான்னு கேட்டா, அந்த நரசிம்மமூர்த்தி தகதகன்னு எரியக்கூடிய அக்னி போன்ற திருக்கண்களை உடையவராக வருகிறார். ஆக இது அடியவர்களுக்கு அந்த திருக்கண்கள் இனிமையா இருக்கும், சத்துருக்களுக்கு அந்த திருக்கண்கள் பயமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு எரிவட்ட கண்கள் போன்ற பிரகாசிக்கக்கூடிய கண்கள். அப்படி வந்து தோன்றி அந்த பிரகலாதனை ரட்சித்தான். அதை கொண்டு எல்லோரையும் பார்க்கிறான். தன்னுடைய திருக்கண்களால எல்லோரையும் அவன் பார்க்கிறான். அது அனுகூலர்களுக்கு திருக்கண் கடாட்சமா இருக்கு, பிரதிகூலர்களுக்கு அதுவே அவர்களுடைய பிராணனை எடுத்து விடக்கூடிய பார்வையா இருக்கு. அதுக்காக சர்வதிருக் அப்படின்னு அவருக்கு திருநாமம். சிம்மஹா அப்படின்னு சொன்னா சிங்கப்பிரான்னு அர்த்தம். ராமபிரான் சரி, கண்ணபிரான் சரி, சிங்கப்பிரான் அப்படின்னா பிரான்னு சொன்னா பேருதவி செய்பவன், அடியவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடியவன். அதனால அவனுக்கு பிரான்கிற திருநாமம், நம்பிங்கிற திருநாமம், பிரான்கிற திருநாமம். பக்தர்களுக்கு புகழான நரசிம்ம பெருமான். அவன் பக்தர்களுக்கு அவன்தான் புகலிடமாக இருக்கிறான். அவனை அன்றி வேறு ஒரு தஞ்சம் இல்லை. அதனால பிரகலாத வரதனாக இருக்கிறான் அந்த சிங்கப்பிரான். பக்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் ஆனந்தத்தை தருகிறான். பரமபோக்கியமான திருமேனி, அற்புதமான அந்த திருமேனி. அப்பேற்பட்ட சிங்கப்பெருமான் பெருமை சிங்கப்பிரான்னு ஆழ்வாரே சொல்றார்.
அதுதான் சிம்மஹா அப்படின்னு அவருக்கு பேர். அழகியான் தானே அறிவுருவன் தானே, அந்த அழகியான் தானே அறிவுருவன் தானே. அந்த அழகியான்னு யாருக்கு சொல்லலாம் கேட்டா அந்த நரசிம்மமூர்த்திக்கு சொல்லலாம். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம்னு சொன்னான் ஆண்டான். எம்பெருமான சிங்கம்னு சொல்றது அதுக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி. காட்டில் வேங்கடம் கண்டபுரநகர், காட்டில் வசிக்கக்கூடிய அந்த சிங்கம். அதனால அந்த சிங்கத்தோட பெருமையை அவ்வளவு சுலபமா சொல்ல முடியாது. அழகுக்கு அழகு, ஆனந்தத்துக்கு ஆனந்தம், இரண்டையும் சேர்ந்து கொடுக்கிறான் எம்பெருமான். அதனால அவனுக்கு சிம்மகான்னு பேரு. சந்தாதா, பக்தர்களை தன்னிடம் சேர்த்துக் கொள்பவன். ஒரு நாளும் ஒரு பக்தனையும் விடமாட்டான் எம்பெருமான். அவன் இருக்கிற பெரிய சக்தியே பக்தர்களை வசப்படுத்தி வச்சுக்கணும், யாரையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா எம்பெருமானுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்திலேயே பெரிய ஐஸ்வர்யம் இந்த பக்தன் தான். அப்பேற்பட்ட அந்த பக்தனை ரட்சிக்கணும், அந்த பக்தனை காப்பாற்றணும். அதற்காக அந்த செல்வத்தை விடாமல் நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி சந்தாதான்னு அவனுக்கு பேர். அப்போ ஒரு பக்கம் சீற்றம் இருக்கு, இன்னொரு பக்கம் அருள் இருக்கு அவன்கிட்ட. சீற்றமும் அருளும் சேர்ந்து இருக்கு அவன்கிட்ட. எம்பெருமானுக்கு திருக்கண்கள்ல ஒரு கண் சூரியனா இருக்கு, வெப்பமா இருக்கு. இன்னொரு கண் சந்திரன் குளுமையா இருக்கு. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்கிறியே. அந்த கண் இரண்டு கொண்டு திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் இருக்கு. அப்ப இதை பத்தி நஞ்சியர் பட்டற்ற கேட்டார். சீற்றத்தையும் சொல்றேன், அருளையும் சொல்றேன். அப்போ எம்பெருமான் ஒரே பார்வையில சீற்றத்தையும் அருளையும் சேர்த்து கொடுக்க முடியுமா? ஒருத்தருக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்குமா அப்படின்னு கேட்டாராம் பட்டர்கிட்ட. அதுக்கு பட்டர் சொன்னாராம், அந்த நரசிம்மமூர்த்தியோட அவதாரத்துல பிரகலாதனுக்கு வரத்தை கொடுத்து அந்த பிரகலாதன் மேல அருளை செலுத்தி அந்த பிரகலாதன் மேல அன்பை பூரா செலுத்தினான் எம்பெருமான். அதே சமயத்துல அந்த ஹிரண்யகசிபுவை வதம் செய்தான். இவன் மேல் அவனுக்கு உண்டானது பேரன்பு, அவன் மேல் உண்டானது சீற்றம். இது இரண்டையும் ஒரே சமயத்திலே காண்பித்தான். அதற்கு உதாரணம் சொல்றேன் கேளும்னு சொன்னார் பட்டர்ஜியர். எப்படி ஒரு யானை, அந்த யானையோட மஸ்தகம், அந்த மத்தகத்தை பிளக்கணும். சிங்கம் மேல ஏறி தலையில அடிக்கும். அப்ப யானைக்கு உயிர் போற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற காலத்துல பக்கத்துல அந்த 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 குட்டியும் சேர்ந்து வரும். அப்போ அந்த குட்டிக்கு பாலையும் கொடுத்துட்டு, அப்ப யானையோட மஸ்தகத்தை சிங்கம் பழக்கிறது. அப்போ அந்த சிங்கத்தோட குட்டியும் சிங்கத்தோட சேர்த்து ஒட்டி வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு பக்கம் குட்டிக்கு பாலும் கொடுக்கும், இன்னொரு பக்கம் சிங்கத்தோட இந்த யானையோட மத்தகத்தை பிளக்கவும் செய்யும். அதனால எதிரிகளை கொள்கின்ற காலத்துல அவன் சத்ருவா இருக்கான், பகைவனா இருக்கான், எதிரியா இருக்கான். அந்த எதிரிகளை கொள்கின்ற காலத்துல அந்த சீற்றமும் இருக்கும் எதிரி மீது, பக்தர்களுக்கு அருளும் செய்வர். அதனால சந்தாதா, சந்திமான்னு சொன்னா நித்திய யோகத்தை சொல்லுகிறது. அப்ப தன்னடியார் திறத்து தாமரையால் ஆகிலும் சிறை உரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த குணம் எம்பெருமான். பிராட்டி குறையே சொல்லாத பிராட்டி ஏதோ ஒரு குறையை சொன்னாலும் அதையும் இல்லை என் அடியார் அதை செய்ய மாட்டார்னு எம்பெருமானுக்கு ஒரு வாத்சல்யம். அது ஒரு நரசிம்மன்ட்ட நிறைய இருக்கு. ஸ்திரமா இருக்கிறான், சலனமற்று இருக்கிறான், நிலை பெயரான் நெஞ்சத்து எம்பெருமான் எப்பொழுதும் நிலை பெயரான். என் நெஞ்சத்துல இருக்கான், நிலை பெயரான். அப்போ ஆழ்வார் நெஞ்சத்துல இந்த சிங்கப்பெரான் இருக்கிறோம்னா அந்த சிங்கப்பெருமான், அந்த சிங்கப்பெரான் நெஞ்சு முழுக்க ஆழ்வார் நிறைஞ்சு இருக்கா. நாம் பெற்ற நன்மையும் அருள் நீர்மை தந்த அருள், அது எம்பெருமான் தந்த நீர்மை. இந்த நீர்மைன்னு சொன்னா சௌசீல்யம் அர்த்தம்.
அந்த அந்த அருள், அந்த நீர்மை குணம் இருந்தால் தான் அந்த அருள் இருக்கும். அப்பேற்பட்ட குணம் ஸ்திரஹா, அது இந்த சிங்கப்பிரான்ட்ட நிறைய இருக்கு. சந்தாதா சந்திமான் ஸ்திரஹா, அஜஹா பிறப்பிலாத எம்பெருமான். எம்பெருமான் பிறப்பிலி, பிறப்பில் பல்பிறவி பெருமான், பிறப்பே இல்லாதவன் பிறக்கிறான்னு சொல்றான். எப்படி அவன் பிறந்தான்? தாய் வயிற்றிலே பிறவாதவன், அறந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வானுயிர் சிங்க உருவாய். அவன் அந்த தூணை தட்டுனான், அங்க ஒரு சிங்க உருவாக வந்தான். இரணியன் தூண் புடைப்ப அரங்க பொழுதே அவன் வீய தோன்றிய சிங்கப்பிரான் அப்படின்னு கொண்டான். அஜன் அஜஹா, பிறக்காதவன். இந்த ஆசித ரட்சணத்துக்காக கர்ப்பவாசத்தை ஏற்காம அந்த தூணையே கர்ப்பமாக கொண்டு அந்த தூண்கள்லாம் பருத்தும் பெருத்தும் காணப்பட்டது. நாள் செல்ல செல்ல இரணியன் அப்பப்ப பாக்குறானா, இந்த தூண்கள்லாம் ஏன் இப்படி பருத்தும் பெருத்தும் இருக்கு? ஒரு தூண் இல்லை, அந்த அரண்மனையில் இருக்கிற அத்தனை தூண்லையும் எம்பெருமான் உள்ளே இருந்து வசித்து வந்தான். எந்த தூணை பிரகலாதன் காட்டுறானோ நாம அந்த தூண்ல இருந்து வெளியே வரணும். ஆக எல்லா தூண்லையும் எம்பெருமான் இருந்தான் அப்படியும் வச்சுக்கலாம். இன்னொரு விதமாகவும் சொல்றா பூர்வாச்சாரியர்கள். அந்த தூண் மட்டும் இல்ல, இந்த தூண் மட்டும் இல்ல, பிரகலாதன் எந்த தூணை காமிக்க போறான்னு நினைச்சுட்டு தூணுக்கு தூண் தூணுக்கு தூண் எம்பெருமான் தாவிண்டே இருந்தான். அப்படி அவனுக்கு ஆசிரித வத்சலம் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் துர்மர்ஷனா, எதிரிகளால் தாங்க முடியாத ஜெயிக்க முடியாதவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட தேஜஸ், அப்பேற்பட்ட ஒளி பொருந்தியவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட காந்தி, அப்பேற்பட்ட ஒரு காம்பீரியம், அது நரசிம்மனின் தேஜஸ்ல இருக்கிற போன்றிருக்கு. அந்த தேஜஸ் உள்ள அந்த அக்னி இருக்கு, அந்த அக்னி அது ஹிரண்யன்னு சொல்லக்கூடியது, தங்கமயமான திருமேனி. அப்பேற்பட்ட அவனை உருக்கி ஒரு நீர்பண்டமாக, ஒரு ஐஸ் கட்டி போல ஒரு தங்க கட்டியே ஆக்கி வச்சிருக்கு. அப்பேற்பட்ட உருவத்தோட வந்தான் அந்த நரசிம்மன் அப்படின்னு காட்டுறார். இவையா எரிபொங்கி காட்டும் இவையோ ஒரு பெருமான் அறிபொங்கி காட்டும் அழகுன்னு நான்முகன் திருவந்தாதில் அனுபவிக்கிறார் திருமலிசை ஆழ்வார். அதனால பொன்பெயரோன்னாகத்தை ஊரார்ந்த வள்ளுயிரால், வள்ளுயிரால் கீண்டு, அந்த வள்ளுயிரால கீண்டான். குடல் மாலை சீரா திருமார்பின் மேல் கட்டி ஆறாவெழுந்தான் அறிவுருவாய். அப்படி கடல்ல திருமங்கை ஆழ்வார் அனுபவிச்சார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் துர்மர்ஷனஹா அப்படின்னு சொல்லக்கூடியவன், எதிரிகளாலே தாங்க முடியாத அக்னியை, பிரகாசத்தை, ஒளியை பொருந்தியவனாக இருக்கிறான். சாஸ்தா, சாஸ்தானே இருக்கு. சாஸ்தானா சாசனம் பண்ணுபவன். என்ன பண்றான் சாசனம்? என் அடியனுடைய விரோதிகளை எல்லாம் ஒழித்து அடியார்கள் ரட்சணத்திலே ஊன்றி இருக்கிறான். அவனுக்கு சாஸ்தானு வேணும். அப்பேற்பட்ட கர்ஜனை, சிம்ம கர்ஜனையாலே அசுரர்களை கலக்கியவனாக இருக்கிறான். அதனாலே அசுரர்கள் ஓடி போயின. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு சாஸ்தானு வேணும். விசுருதாத்மா, ரொம்ப அற்புதமான சரித்திரங்களை உடையவன். அந்த நரசிம்ம அவதாரத்தோட கதையை ஸ்ரீமத் பாகவதத்துல கேட்கிறோம், ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல கேட்கிறோம். அப்பேற்பட்ட சரித்திரம் வியந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்களை நன்றாக விரிச்சு ஆனந்தத்தோட கேட்கிறோம். அப்படி இருக்கு அந்த பகவத் பிரபாவம், அந்த நரசிம்ம பிரானுடைய பிரபாவம் அப்படி இருக்கு. இதை எல்லா இடத்துலையும் எல்லா காலங்கள்லையும் எப்ப கேட்டாலும் அந்த எம்பெருமானுடைய சரித்திரம் இருக்கு. அந்த சிங்கப்பிரான் சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. இந்த பெருமையை பத்தி ஆராய்ந்துட்டே இருக்கலாம். அந்த பெருமைக்கு ஒரு நாளும் ஒரு முடிவு சொல்ல முடியாது. இவ்வளவுதான் இந்த பெருமைன்னு இட்டு கட்டி சொல்ல முடியாது. அவருடைய பெருமை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விசிஷ்ட ஆச்சரிய சக்தி யுக்தனாக அந்த சிங்கப்பிரான் இருக்கான். அதனால விஸ்ருதாத்மா அப்படின்னு அவருக்கு திருநாமம். சுராரிகா,
தேவர்களுடைய எதிரிகளை எல்லாம் முடிக்கிறான். அப்ப தேவர்களுக்கு யாரு சத்ரு? அந்த இரண்யகசிபு. ஆசிரித விரோதிகளை முடிப்பதில் அவனுக்கு நோக்கு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தியானிக்கத்தக்கவனாக இருக்கிறான். என்ன என்ன தியானம்னு கேட்டோம். அவனை தியானித்தால் சாது பரித்ராணம் பண்றான், துஷ்கிருதி விநாசனமும் செய்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சத் சத்வ கரதஸ்தே தீப்தேன உபயபாணினா சம்யஸ்தே யதா சம்யக் பயானாம் சோபயம் பரம். பயானாம் சோ அபயம் பரம். அதனால அபயம்னு அவன் சொல்லிட்டா நமக்கு ஒரு பயமும் இல்லை. உணந்தொட்டு இரணியன் ஒன்மார்வகலம் பிளந்திட்ட கையன் அப்படின்னு பெரியாழ்வார் அற்புதமா காட்டுறார் பாசுரத்துல. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் குரு குருத்தமோ அப்படின்னு அடுத்த பாசனமாக இந்த சுராதிகா வரைக்கும் இப்படி 10 திருநாமங்கள்ல அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு உண்ட அற்புதமான குணம். அதாவது நரசிம்ம அவதாரத்தை நம்ம ஆச்சாரியர்கள் அற்புதமாக கொண்டாடினார்கள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாரும் 74 சிம்மாசனாதிபதிகளுக்கும் அந்த நரசிம்ம மூர்த்தியே திருவாதார பெருமாளாக அனுகிரகித்தார். ஆக 24 நரசிம்மன் மூர்த்தி. அப்பேற்பட்ட அந்த நரசிம்ம மூர்த்தி யாருக்கு பிரத்யட்சமானார்? இந்த நரசிம்மாஷ்டகம்னு சொல்லியிருக்கோமே, இந்த 8 ஸ்லோகம் பண்றதுக்கு அந்த சிங்கப்பிரானுடைய அந்த கடாட்சம் யாருக்கு கிடைச்சது? அந்த சிங்கப்பிரான் கடாட்சம் கிடைக்கிறதுக்கு யாரு காரணமாக இருந்தார்கள்? இந்த நரசிம்மாஷ்டகம் பண்ண வேண்டிய அந்த நிர்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நரசிம்மாஷ்டகத்தை நமக்கு சாதித்தருளியது வாதிகேசரி அழகிய மனவாளச்சியர். இவர் பெரியவாச்சான் பிள்ளையுடைய சீரர். பெரியவாச்சான் பிள்ளையின் குமாரரான ஸ்ரீ நயனார் ஆச்சான் பிள்ளையுடைய சீரர். அப்பேற்பட்ட பெருமை இவருக்கு உண்டு. அதனால அவருடைய தனியனை பத்தி சொல்லணும். நாம தனியனை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணலாம். சுந்தரஜாமாத்ரி குணேகே பிரபத்யே சரணாம்புஜம் சம்சாரார்ணவ சம்மக்ன ஜந்து சந்தார போதகம். அப்போ சுந்தரஜாமாத்ரி குணேகே அவரை அழகிய மணவாள மாமனின்னு சொல்றோம். ஆதிகேசரி அழகிய மணவாளச்சிய. இப்படி அவருடைய மகத்தான பணி என்ன? பிரபத்தியே சரணாம்புஜம். நாம அவர் திருவடியை பிடிச்சுட்டோம், அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம் என்னன்னு கேட்டோம். சம்சாரார்ணவ சம்மக்ன ஜந்து சந்தார போதகம். ஆக இது ஒரு பெரிய பிறவி கடல். அந்த பிறவி கடல் நின்று தொடங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் அனைவரையுமே கரைமரம் சேர்ப்பதற்குரிய ஒரு தோணி போன்று விளங்குகிறார். சம்சாரார்ணவ சம்மக்ன ஜந்து சந்தார போதகம். அப்பேற்பட்ட அந்த வாதிகேசரி அழகிய மனவாளச்சியர் பெரியவாச்சான் பிள்ளைகிட்ட சீடரா இருந்தார். அவர் 12,000 படி உரை, திருவாய்மொழிக்கு ஒரு உரை செய்தருளினார். அந்த உரைக்கு 12,000 படி உரைன்னு பேரு. தத்துவ தீபம், தீப பிரகாசம், இப்படி பல கிரந்தங்களை அவர் செய்துள்ளார். அப்பேற்பட்ட அந்த வாதிகேசரி அழகிய மனவாளச்சியரை நீர் ஒரு முறை சென்று திருவல்லிக்கரையில் இருந்திருக்கின்ற அந்த நரசிம்மனை, அந்த அழகிய சிங்கரை சேவிச்சுட்டு வரணும். அந்த அழகிய சிங்கர் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்லி அவருடைய ஆச்சாரியர் பெரியவாச்சான் பிள்ளை அவருக்கு நியமித்தார். அந்த காலக்ஷேபம் கேட்கிற வேளையில இந்த சிங்கப்பிரான் பெருமையை சொல்கின்ற காலத்துல அப்பேற்பட்ட அந்த அழகிய சிங்கர் அவரை போய் சேவிக்கணும். திருவல்லிக்கேணியில சேவிக்கணும். அது திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண திருத்தலம். அந்த இடத்துலவே அந்த அழகிய சிங்கரை சேவிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் புறப்பட்டு சென்று அங்க போய் சேவிச்சார். அப்படி சேவிக்கின்ற காலத்துல தெல்லிய சிங்க பெருமான், தெல்லிய சிங்கம்னு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை சேவிச்சவங்க அந்த எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சத்தால இவர் 8 ஸ்லோகங்கள், இந்த நரசிம்ம அவதாரத்துடைய சிறப்பு
சிங்கப்பிரானுடைய ஸ்வரூப ரூப சௌந்தரியங்களில் ஈடுபட்டு அவருடைய திருக்கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு அற்புதமா அந்த 8 ஸ்லோகம், அந்த 8 ஸ்லோகத்தை நமக்காக படித்தருளினார். அப்பேற்பட்ட இந்த நரசிம்ம அவதாரத்துல அவர் ஆலங்கால் பட்ட அந்த தெல்லிய சிங்கமான அந்த அவதாரத்துல ஆலங்கால் பட்டு நமக்காக தந்தருடைய 8 ஸ்லோகம், அந்த 8 ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம் என்னங்கிறத நாம அனுபவிக்கலாம். அதுல முதல் ஸ்லோகம், ஸ்ரீமத்தகலங்க பரிபூர்ண சசிகோடி ஸ்ரீதர மனோகர சட்டாபடல காந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னம் தைத்யவரகால நரசிம்ம நரசிம்ம. ஸ்ரீமத் அகலங்க பரிபூர்ண சசிகோடி ஸ்ரீதர மனோகர சட்டாபடல காந்தா கிருபாலய தைத்ய வரகால நரசிம்ம நரசிம்ம பவாம்புதி நிமக்னம். இப்படி ஸ்ரீமத் அகலங்க பரிபூர்ண அழகிய வாயுடையவனாக இருக்கிறான். கலங்கமற்றதான பௌர்ணமி சந்திரனுடைய சோபையை தாங்குகின்றான். மனோகரமான உலைமயிர் திரகல் அழகினாலேயே நமக்கெல்லாம் அழகியானாக காட்சி தருகிறான். அப்ப முதல்ல சிங்கத்தோட கர்ஜனை, அந்த சிம்மத்தோட வாய் தான் நமக்கு முதல்ல தெரிகிறது. அதனால பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன், அந்த மேனியை சொல்லிட்டு முதல்ல அந்த பவளவாயை சொல்கிறார்கள். அதே போல இந்த அழகிய வாய் ஸ்ரீமத் அகலங்க கலங்கமற்றவையாக இருக்கிறது. பரிபூர்ண சந்திரனுடைய சோபையை தாங்குகின்ற மனோகரமான உலை மயிர் திரள்கள், நன்றாக அந்த மயிர் திரள், அந்த திருக்குறள் கற்றையோட திருமேனி முழுக்க அந்த மயிர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகிய காட்சி இருக்கு. அது மனோகரமா இருக்கு. ஆக ஆசிரியர்களுக்கு அந்த சிங்கப்பிரானுடைய ஒரு சௌந்தரியம் இருக்கே, அது ரொம்ப மனோகரமா இருக்கு. சத்ருக்களுக்கு அது மனோபயமா இருக்கு. ஆக எம்பெருமானுடைய அந்த திவ்ய ஆயுதங்கள் ஆசிரியர்களுக்கு திவ்ய ஆபரணமா தெரியும். அதே சத்துருக்களுக்கு திவ்யாபரணம் கூட ஆயுதங்களாக தெரியுமா. அதுபோல இந்த சிங்கப்பிரானுடைய அந்த திருக்குறள் கற்றை உடம்பு மேனி உடம்பு முழுக்க அப்படியே பிரகாசிக்கக்கூடிய அந்த ஒரு உலைமயிர் திரள்கள், ஸ்ரீதர மனோகர சகாபடல காந்தா. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்? கிருபா ஆலய, கருணைக்கு இருப்பிடமாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். அவனுக்கு அப்பேற்பட்ட கருணை இருக்கு. அந்த கருணையை யாரு வர்ணித்து சொன்னார்கள்? அதை நம்மாழ்வார் சொல்றார். 2ஆம் பத்துல 8ஆம் திருமொழியில அற்புதமா காட்டுறார். அந்த 8ஆம் திருவாய்மொழியில 9வது பாசுரத்துல எங்கு மூலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. எம்பெருமானுடைய பெருமைக்கு முதல் இலக்கணம் என்னன்னா, அவன் இருக்கிற கருணைதான். காருணிகனான சர்வேஸ்வரன். அந்த கருணை இருக்கவே தான் எம்பெருமான் பல அவதாரங்களை செய்கிறான். அப்பேற்பட்ட எங்குமுலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து, கண்ணன் எல்லா இடத்துலையும் இருக்கான். அந்த கண்ணன் தான் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கமா இருக்கான். அவன்தான் சிம்மமா இருக்கான். அந்த கண்ணன் தான் சிம்மமா இருக்கான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டான். ஹிரண்யகசிபு கேட்கிறான். அதுக்கு பிரகலாதன் சொல்றான், கண்ணன் எல்லா இடத்திலையும் இருக்கிறான். எங்கு மூலன் கண்ணன்.
என்ற மகனை காய்ந்து. அப்போ பிரகலாதனுடைய தந்தை அந்த இரணியன், நீ கூறுகிற கண்ணன் இவ்விடத்தில் இல்லாதவனே ஆவான் என்று தூணை அடித்தான். எங்கு முரண் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையார் என்று இரணியன் தூண் புடைப்ப. இந்த தூண்ல இருக்கிறவன் அடிச்சு காமிக்கிறான். தூணை அடிச்ச உடனே அத்தூணில் அப்பொழுதே அவ்விரணியன் மாயும்படியாக தோன்றிய சிங்கப்பிரான் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர் வைத்தே அப்படின்னு அற்புதமா காட்டுற. ஆக இந்த ஆசிரியரான அந்த பிரகலாதன் இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்ட உடனே அந்த தூணை உடைக்க போறான்னு இங்க இருக்கானே, இங்கே இருப்பன் நான் பிரகலாதன். அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய அந்த நொடி பொழுதே, அந்த க்ஷணப்பொழுதே எம்பெருமான் வந்தான். அதாவது அப்பேற்பட்ட ஆசிரித வத்சரனாக இந்த எம்பெருமான் இருக்கிறான். இந்த எம்பெருமானுக்கு அமைந்த விசேஷம் என்னன்னா, மகனை காய்ந்து. ஏன் அவன் மகனை காயிறான்? அந்த மகனுக்கு இவ்வளவு இம்சை கொடுத்தான். ஏனென்றால் பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் வாயிலே 1000 நாமம், அவன் நாமம் முழுக்க சிங்கப்பிரான் பெருமையாகவே இருந்தது. அவன் பள்ளியிலே ஓதி வந்த சிறுவன், ஓதி வந்தவன். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவன் இந்த தூண்ல இருக்கானான்னு காட்டுறான். அளந்திட்ட தூணை, அந்த தூணை சிலர் தட்டினர், கையிலே அடக்கி கொண்டு வந்து தூணிலே பாய்ச்சினார்கள். அப்பேற்பட்ட அந்த தூண்ல எப்போ இந்த பிரகலாதன் அந்த தூணை தட்டும்படி சொன்னானோ, இந்த தூண்ல இருக்கான்னு சொன்னானோ, அப்பவே அவன் வீய தோன்றிய அந்த இரண்யாசன் அந்த கதையால அந்த தூணை ஓங்கி தட்டினான். அந்த தூணை பிளந்து கொண்டு அந்த சிங்கப்பெருமான் வந்தான். அப்ப அவனுடைய மேல்பட்ட அந்த கருணை இருக்கு. அதைத்தான் கிருபாலய பவாம்புதி நிமக்ன, பவ அம்புதி நிமக்ன அப்படின்னா சம்சாரமாகிய பெருங்கடல். அந்த கடல்ல நாமெல்லாம் விழுந்துட்டோம். அப்போ நமக்கு தைத்திய வரகால நரசிம்ம. அப்போ எப்படி அந்த ஆசுர வர்க்கங்களுக்கு, அந்த அசுர வர்க்கங்களுக்கு எப்படி அவன் யமன் போன்று விழுந்தானோ, அதே போல நம்மையும் இந்த சம்சார கடலிலிருந்து ரட்சித்து அருளுவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நமக்கு காட்டுறார். அந்த சிங்கத்தோட அந்த மயிர் கற்றைக்கு சதா படலம்னு பேர். அது ரொம்ப அற்புதமா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதனால அழகியான் தானே அறிவுருவன் தானேன்னு அவனுக்கு திருநாமம் வந்தது. அந்த நரசிம்மமூர்த்திக்கு பரம விலட்சணமா தனித்து காட்டக்கூடிய ஒரு அழகு அந்த எம்பெருமானுடைய அந்த சிரசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த முடி, அந்த மயிர் கற்றைகள், அதை நன்னா அனுபவிச்சு பாடுறார். அதனாலதான் ஸ்ரீதர மனோகர சதாபடல காந்தா என்று வர்ணித்து சொல்லுகிறார். அப்பேற்பட்ட அந்த சடாபடலம், அந்த சடாபடலம் எங்க இருக்கு? அது எங்க? அகலங்க பரிபூர்ண சசிகோடி. அப்ப அந்த இடத்துல அந்த மணல் குற்றை உருண்டு திரண்டு தலைமுடியிலிருந்து ஆரம்பிச்சு மேல் பூரா அது நன்றாக பரவி இருக்கு, பரிபூர்ணமா இருக்கு. அத நன்றாக அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்துல. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் கிருபாலயமா இருக்கான். சீற்றத்தோடு அருள் பெற்று அவனடி கீழ் புக நின்ற செங்கன்மால். அதனால சீற்றத்தோடு அந்த எம்பெருமான் வந்தாலும் அவன் அடியார்கள் திறத்து அருளை பொழிகிறான். அதனால தைத்திய வரகால ஆசுரன், தைத்தியர்கள்னா அசுரர்கள் அர்த்தம். அந்த அசுரர்கள் மேலே எம்பெருமான் நெருப்பு பொறியை கக்குகிறான். இந்த ஆசிரியர்கள் மேலே குளிர்ந்த பார்வையோடு பார்க்கிறான். அப்படி இந்த இரண்டு தன்மையும் அந்த ஆதரா அதிசயத்தாலே
இருக்கிறது. அதனால பிறவிக்கடல் நின்று துளங்கும் அடியனுக்கு தேவனுடைய திருவருள் அல்லது வேறு புகலிடமில்லை. இந்த மாதிரி பிறவிக்கடல்ல நின்று நான் துளங்கின்னு இருக்கேன், என்னால இந்த சம்சார நவத்தை தாண்ட முடியல, கடக்க முடியல. அப்ப ஒரு போதகமா வைகுந்தன் எனும் தோணி பெறாது உழல்கின்றேன். இந்த வைகுந்தன்னு ஒரு தோணி நமக்கு கிடைக்கணும்னு சொல்றான். அப்படி அந்த நரசிம்ம பிரான் இருக்கான், அந்த சிங்கப்பிரான் இருக்கான்னு சொல்லி இந்த முதல் பாசுரத்துல இந்த ஸ்லோகத்துல அப்படி அனுபவிக்கிறார் பாதிகேசரி அழகிய மனவாளச்சி. இரண்டாவது ஸ்லோகம். பாதகமல அவனத பாதகி ஜனானாம் பாதகதவானல பதத்ரீ வரகேதோ பாவன பராயண பவார்த்தி ஹரயா மாம் பாஹி கிருபையைவ நரசிம்ம நரசிம்ம. பாதகமல அந்த திருவடி தாமரைகள், அவனத பாதகி ஜனானாம் பாதகதவானல பதத்ரீ வரகேதோ பாவன நாராயண நரசிம்ம நரசிம்மா பவார்த்தி ஹரயா கிருபையா ஏவமாம் பாஹி. இது ஸ்லோகத்தோட அன்வயம். அப்ப அந்த எம்பெருமான் பாதகமல அவனத அந்த திருவடி தாமரையில் வணங்குகிற அந்த பாப ஜனங்களுடைய பாவங்களுக்கு எப்படி இருக்கான் எம்பெருமான்? ஜனானாம் பாதகதவா அனல, ஒரு நெருப்பு பொறி போல இருக்கான். தீயினில் தூசாகும்னு சொல்றது போல இந்த சிங்கப்பிரானுடைய தெல்லிய தேவு, அங்க இந்த திருவிழுக்கில் இருக்கக்கூடிய பெருமாள் தெல்லிய தேவு, அந்த பெரிய தெய்வத்தை போய் சேவிக்கிறோம். அந்த திருவடி தாமரைகளவே நாம வணங்கின உடனே பாதகமல அவனத பாதகி ஜனானாம் பாதகதவானல, அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு காட்டு தீ போன்று. எப்படி இந்த காட்டுல ஒரு தீ வந்தா அது முழுக்க பரவிடும், அது எந்த இடத்தையும் விடாது. அதே போல நம்முடைய அநாதி காலமான அந்த பாவங்களை எல்லாம் சுட்டு எரிக்கிறான், அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கும்படி செய்கிறான். அப்பேற்பட்டவன் யாரு? பதத்ரி வரகேதோ, அந்த பக்ஷிராஜான பெரிய திருவடியை கொடியாக உடையவனாக இருக்கிறான். பதத்ரி வரகேதோ பாவன பராயண நரசிம்ம நரசிம்மா. இப்படி தன்னை சிந்திப்பவர்களுக்கு பரகதியாய் அந்த அழகிய சிங்கப்பிரானே விளங்குகிறான். நரசிம்மா நரசிம்மான்னு சொன்ன உடனே இப்படி தன்னை சிந்திக்க அடையவர்கள் அவர்கள் நல்ல கதி குடிக்கணும், அவர்கள் நல்ல கதியை அடையணும்னு சொல்லி அந்த சிங்கப்பிரானே நம்மை நினைத்துக் கொள்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் பவ ஆர்த்தி ஹரையா, இந்த சம்சார துன்பங்களை எல்லாம் நீக்குகிறான் தன்னுடைய கருணையினாலே. ஏவமாம் பாகி கிருபையா, மாம் பாகி கிருபையா ஏவ நரசிம்ம நரசிம்ம. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அடியேனை காத்து அருள வேண்டும். ஆக தன்னடி பணிந்தவர்கள் எத்தனை பாபங்கள் செய்திருந்தாலும் போயவளையும் புகுதருவான் என்றனவும் தீனில் தூசாகும் என்கிறபடியே அவற்றை உருவளிக்க வல்ல பெருமான். அந்த பாவங்களுடைய கூட்டங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த சிங்கப்பிரான் அவன் எப்படி இருக்கான்? கருட கொடியை போன்றுடைய கோவே. எம்பெருமானுக்கு விசேஷமே கருட வாகனத்துவம். அந்த துவஜம், அந்த கருட துவஜம்தான் எம்பெருமானுக்கு. அப்பேற்பட்ட அந்த வெற்றி கொடி, அந்த கருட பொற்கொடியா அந்த எம்பெருமான் கையில ஏந்தி உள்ளான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தன்னை சிந்தித்தவர்களுக்கு எப்போதுமே நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உபாயமும் உபேயமாக தானே இருக்கிறான். ஆக நற்கதிக்கு அவர்களை தாமே அழைத்து செல்கிறான். ஆக அந்த சிங்கப்பிரான் திருவடிதான் நமக்கு உபேயம், சென்று அடைய வேண்டியது. தன்னுடைய திருவடியை வந்து அடைய தாமே அழைத்து செல்கிறான். உபாயமாகவும் இருக்கிறான், உபேயமாகவும் இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் பவார்த்தி ஹரையா, பவார்த்தி ஹரையா மாம் பாகி
கிருபையைவ நரசிம்ம நரசிம்மான்னு சொல்லக்கூடிய அந்த நித்திய சம்சாரிகளான இந்த சேதனர்களை எல்லாம் காத்தருள வேணுகிறான். அப்படி நீ என்னை காத்தருளும்னு சொல்லி இந்த 2வது ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார் வாதிகேசரி அழைய மனவாளச்சி. இப்ப 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல அந்த சிங்கப்பிரானுடைய வர்ணனை அவரை இப்ப வர்ணிக்க தொடங்குகிறார். முதல்ல அந்த சிங்கப்பிரான் வந்த உடனே அந்த திருக்குறள் கற்றை, அந்த திருமுகம், அதையெல்லாம் எடுத்து சொல்லி 2வது ஸ்லோகத்துல திருவடிகளை பிரார்த்திச்சுண்டு தம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்க கொடுக்கும்படி வேண்டுகிறார். இந்த 3வது ஸ்லோகத்துல அந்த நரசிம்மமூர்த்தியை நன்றாக அனுபவிக்கிறார். ஆக காட்டவே கண்டார். அந்த தெல்லியதாம் தேவு அந்த எம்பெருமான தெல்லிய சிங்கம் காட்டினான். அந்த சிங்கம் காட்ட இவர் அந்த பெருமானை அனுபவிக்கிறார். இந்த 3வது ஸ்லோகத்துல துங்க நகபந்தி தலிதாசுர வராசக் பங்கன வகுங்கம விபங்களி மகோ விபங்கில மகோஹ்ரஹ பண்டித நிதான கமலாலய நமஸ்தே பங்கஜ நிஷன்ன நரசிம்ம நரசிம்ம. அப்போ துங்கநக பங்கி தலித அசுரவர அசுரத் பங்கநவ குங்கும விபங்கில் மகாபுரா பண்டித நிதான கமல ஆலய பங்கஜ நிஷன்ன நரசிம்ம நரசிம்ம. அப்போ எம்பெருமானுடைய முதல்ல நகத்தை பத்தி சொல்றார். நரசிம்மன்னு சொன்னாலே எல்லோருக்கும் நகம்தான் முதல்ல வரும். அந்த நக அழகு அந்த நரசிம்ம மூர்த்திக்கு எல்லாரும் சேவிக்கிறோம். எந்த நரசிம்ம மூர்த்தியை சேவிக்க போனாலும் ஆரத்தை எடுத்து காமிக்கின்ற காலத்துல அந்த திருக்கைகள், அது யோகா நரசிம்மரோ லக்ஷ்மி நரசிம்மரோ, அந்த திருக்கைகளுக்கு அந்த உயிர், அந்த திருவுயிர், அந்த திருவுயிரோட வரிசை நன்றாக அந்த விரல்கள் அந்த நகம் வரிசையாக அமர்ந்திருக்கும். துங்க நக பந்தி தலித அப்படி வரிசையா அது இருக்கு. அது சாதாரண நகங்கள் இல்லை. அது அந்த அசுரர்களை எல்லாம் பிளந்த நகம். அந்த இரண்ய கசிபுவ பிளந்த நிறம் இரண்யாசனுடைய அந்த உதிர குழம்பாகிற அந்த புதுமை மாறாத குங்குமச்சாறு. அந்த குங்குமச்சாறுனா சிவப்பாவுடைய ரத்தம். அந்த இரத்தக்கரை படிந்த அந்த நகம் அசற்பங்க நவகுங்கம விபங்கில மகாவுரஹா. அப்பேற்பட்ட அந்த பெரிய திருமார்பு அவனுக்கு அந்த மார்பை தன்னுடைய நக கண்களால திருவுயிரினால எம்பெருமான் பிளந்தான். அசற்பங்க நவகுங்கம விபங்கில மகாவுரஹா. அந்த மார்பை பிளக்கிற காலத்துல அந்த குங்குமச்சாறு போன்ற செக்கச்செவேர் ரத்தங்கள்லாம் பெரிய ஊற்று போல வந்தது எம்பெருமான். அதையெல்லாம் செக்கச்செவேன்னு அதை பிளக்கின்ற காலத்துல அந்த உயிர்களுக்கு அத்தனை வேலையா கஷ்டமா இல்லை. அந்த திருவுயிரெல்லாம் ஒரு பெரிய போக்கியமாக அந்த சத்ரு சம்ஹாரம் பண்ணணும், பிரகலாதனை ரட்சிக்கணும். அதற்காக அந்த திருவுயிரெல்லாம் வரிசையாக இருந்தாலும் நான் நீன் என்று போட்டி போட்டுக் கொண்டு அந்த இறைவனுடைய அகழ்மார்பை பிளந்தன. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்? பண்டித நிதான கமலாலய நமஸ்தே. அந்த கமலாலயம்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பிராட்டியாருக்கு இருப்பிடமா இருக்கார் அந்த எம்பெருமான். அந்த உரம், அந்த திருமார்பு பங்கஜ நிஷன்ன நரசிம்ம நரசிம்ம தேனமா. இப்படி பெரிய பிராட்டியாரையும் இடதுதுறையிலே வைத்துக் கொண்டு அந்த ஆசன பத்மத்திலே எழுந்தருளி இருக்கிறான் நரசிம்மன். ஆக எம்பெருமான் யோகா நரசிம்மனா இருக்கிற காலத்துல திருமார்புல வச்சுருக்கான். அதே பெரிய பிராட்டியார பண்டித நிதான கமலாலய பங்கஜ நிஷன்னா. அந்த பங்கஜம் அந்த ஆசன பத்மத்துல அந்த வலது திருவடியை தொங்க விட்டு இந்த திருவடியை மடிச்சுண்டு அதுல பெரிய பிராட்டியார மேல உட்கார்ந்துண்டு பெரிய பிராட்டியாரையும் அணைச்சுண்டு லக்ஷ்மி நரசிம்மனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அப்படி இங்க அனுபவிச்சார். அப்போ அங்கன் ஞாலமஞ்ச அங்கோரால் அறியாய்
அவுரன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதன். திருமங்கையாழ்வார் பாசம். அங்கன் ஞாலமஞ்ச, இந்த உலகமெல்லாம் பயந்தது, அஞ்சி போனது. அங்கோர் ஆளறியாய், அந்த பெரிய நரசிம்ம உருவம். ஆக சிம்மத்தோட தலை நரசிம்மனாக வந்தார். நரசிம்மன்னா சிம்மமும் நரமும் சேர்ந்தது. அது நரமும் நரசிம்மன். அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறார். அந்த அவுணன் சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய மார்பை இரு பிளவாக கீண்டான். அதற்கு இந்த உயிர்கள், அந்த திரு உயிர்கள் துங்க நகபந்தி தலிதாசுர வர அசிற்பங்க நவகுங்கம விபங்கில் மகாபுரகான்னு சொல்லி அற்புதமா அனுபவிச்சிட்டார் அந்த ஆழ்வார். அந்த ஆழ்வார் பாசனத்துக்கு உண்டான அந்த இனிமையோட இந்த ஆழ்வார் என்ன அனுபவிச்சாரோ அந்த பாசனம் போலவே இந்த ஸ்லோகத்தை அற்புதமாக அமைத்து கொடுத்துள்ளார் வாதிகேசரி ஐயவனவாரச்சியர். அப்படி அந்த எம்பெருமான் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதன். அங்க புனிதன் அப்படின்னு சொல்றேன். ஒரு பெரிய மார்பை கீன்றுதான். அதுலேருந்து ரத்தம் குங்குமச்சாறு அந்த கிளம்பி வருது மேல. அந்த மார்பை கிழிச்ச உடனே, இரணியன் மார்பை கிழிச்ச உடனே மேலேருந்து குங்குமச்சார்பு அந்த ரத்தம் சட்டச்சேவேன்னு புறப்பட்டு மேல தெரிச்சுட்டு இருக்கு. பொங்கி பொங்கி வருது ரத்தம். அப்பேற்பட்ட திருவுயிர் அந்த திருக்கையெல்லாம் ரத்தக்கரை படிஞ்சு போய் இருக்கு. அப்ப என்ன சொல்றார் ஆழ்வார்? அவுரன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதன். அங்க புனிதன்னு சப்தத்தை போடுறார். இதையே வேற யாராவது செஞ்சா அவளுக்கு புனிதன்னு அவளை சொல்ல மாட்டோம். நம்ம அவளை கொடுங்கோலன்னு சொல்லுவோம், கொலைகாரன்னு சொல்லுவோம். ஆனா அதே இதை எம்பெருமான் பண்ணான். அதனால அவன் புனிதனாகிட்டான். எப்படி ஆஸ்தித வத்சலம் பிரகலாதனை காத்து அப்படின்னா பிரகலாத வரதனாக அந்த எம்பெருமான் தோன்றி இரண்யன் அவுரன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போர்ந்த புனிதன். போரார் நெடுவேரோன் பொன்பெயரோன் பொம்பெயரோன் ஆகத்தை கூறார்ந்த வள்ளுகிறாள் கீண்டு. அப்படி அந்த ஏனுடைய திருமார்பை கீண்டு இரு பிளவாக கீண்டான் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி இருக்குன்னு கேட்டோம். அப்பேற்பட்டது முன் பாசத்துல சொன்னேன் மகோராகா. அதே போல இதை ஆழ்வார்கள் அனுபவிச்சு அந்த பாசுரங்கள்ல புனிதன்னு காமிச்சு கொடுத்துருக்கா. ஆக அப்பேற்பட்ட அந்த பிரகலாத சம்ரக்ஷணம் இதுல விசேஷமா சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அந்த பெருமானை பத்தி சொல்லணும் இல்லையோ. பண்டித நிதானா, பண்டித நிதானா, அந்த அறிவுடையவர்கள். அந்தர்ஹிதோ நிதிரசி என்ற சொல், அதாவது ஒரு பெரிய நிதி அந்த எம்பெருமான். இந்த அறிவுடைய அந்த பண்டிதர்களுக்கும் பாக்கியவான்களுக்கும் பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் எம்பெருமான் ஒரு வைத்தமான நிதியாக இருக்கிறான். ஆக இந்த அவதாரம் செய்து அந்த இரணியன் உடலை இரு பிளவாக கீண்டான், திருமார்பை இரு பிளவாக கீண்டான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான்னு அவனுடைய பெருமையை எல்லாம் பண்டித நிதானா அந்த பெரியோர்கள்லாம் கொண்டாடுகிறார்கள். பெரிய பெரிய வித்வான்கள்லாம் கொண்டாடுகிறார்கள். ரிஷி முனிகள்லாம் கொண்டாடுகிறார்கள். பராசரர் என்ன, வியாசர் என்ன, சுகபிரம்மம் என்ன, இப்படி எல்லோருமாக அந்த நரசிம்ம அவதாரத்தை கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னு கேட்டோம். கமலாலயே பங்கஜ நிஷன்ன நரசிம்ம நரசிம்ம தே நமஹா. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நான் வணங்குகிறேன், நான் சேவிக்கிறேன். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்? நரசிம்மனாக வந்த காலத்திலும் அந்த எம்பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமி வந்து குடிகொள்ளும்படி லக்ஷ்மி நரசிம்மனாக இங்கு நினைக்கத்தக்க ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டான். பங்கஜ நிஷன்ன, தந்தாமரை சுமக்கும் பாதப்பெருமான் என்கிறபடி அந்த பத்மாசனத்துல அந்த காலை அழித்துண்டும் இந்த காலை மடிச்சு வச்சு தொடைக்கு மேல பெரிய பிராட்டியார வச்சு அணைச்சுண்டு லக்ஷ்மி நரசிம்மனாக அவன் நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறான்.
அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நாமும் வணங்கி நிற்போம் அப்படிங்கிறது தான் இந்த 3வது பாசுரத்துல எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்ற காலத்துல அவருடைய ஆசிரித வாத்சல்யம், அடியார்களுக்கு ரட்சகனாக இருப்பது, அதே சமயம் அந்த மலர்மகளுக்கும் இனியவனாக இருப்பது, 2 குணத்தையும் சேர்த்து இதை அனுபவிச்சிருக்க. அதனால கமலாலயே, அந்த கமலப்பூவிலே பிறந்த அந்த மகாலட்சுமி தாயார் அந்த எம்பெருமானோட சேர்ந்து இருக்கும்படி பங்கஜ நிஷன்ன, அப்படி அந்த ஆசன பத்மத்துல தாயாரோட சேர்ந்து அந்த அனுபவம், அது லட்சுமி நரசிம்மனாக நமக்கு சேவை சாதிக்கிறார். இது இந்த 3வது ஸ்லோகத்துக்கு விஷயம். அப்புறம் 4வது ஸ்லோகம். மௌலிஷு விபூஷணம் இவாம் அரவராணாம் யோகி கிருதயேசு ச சிரஸ்ஸு நிகமானாம் ராஜதர விந்த ருச்சிரம் பதயுகந்தே தேஹி மம மூர்த்தினி நரசிம்ம நரசிம்ம. இந்த 4வது ஸ்லோகத்துல அவர் தேவர்களுக்கு எம்பெருமான் உதவி செய்தார், யோகிகளுக்கு எம்பெருமான் மனதிலே இருந்து கொண்டு தன்னுடைய சேஷ்டிதங்களை எல்லாம் காண்பித்து கொடுக்கிறார். இப்படி சிறந்ததொரு அவதாரணத்தை எம்பெருமான் செய்துள்ளான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் திருவடி நமக்கு நன்மையை செய்திருட வேணும்னு இந்த ஸ்லோகத்துல அப்படி அனுபவிக்கிறார். மௌலிஷு விபூஷணம் இவாம் அரவரானாம், அமரவரானான்னு சொன்னான், இவா அமரவரானான்னு சொன்னா அந்த தேவர்களுக்கு கஷ்டம் இருந்தது, அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கி கொடுக்கிறார் இந்த நரசிம்மன். நரசிம்ம நரசிம்மான்னு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவர் எம்பெருமானை விழித்து சொல்லுகிறார், அழைக்கிறார். நரசிம்ம நரசிம்மா அமரவரானாம் அமர விஷு யோகி ஹிருதயேஷு ச நிகமானாம் சிரசு ச விபூஷணம் யுவராஜத் அரவிந்த ருச்சிரந்தே பதயுகம் மமமூர்த்தி தேஹி. எம்பெருமான் தேவர்களுடைய முடிகள் மீதும் யோகியுடைய திருவுள்ளத்திலும் வேதாந்தங்களிலும் சிறந்ததொரு ஒரு ஆபரணமாக விளங்குகிறான். ஆக எம்பெருமானுக்கு தேவர்கள் அந்த தேவர்களுடைய முடிகள் மீதும், ஆக அந்த தேவர்களுக்கு ஆபத்து வருகின்ற காலத்தில் எல்லாம் அவருடைய முடிகள் மீதும்னா அவளுக்கு என்ன ஆபத்து, சிரசுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன, அந்த அந்த பதவி தான் அந்த 33 கோடி தேவர்கள் பதவியும் பறிக்கப்படுகிறது. கிரண்யாசன், இரண்யகசிபு, ஜராசந்தன், ராவணன், இப்படி அசுர வர்க்கங்களால அந்த தேவர்களுடைய திருமுடியானது பறிக்கப்படுகிறது. அப்படி அவர்கள் அந்த எம்பெருமான் அவதரித்து துஷ்ட நிரசனம் பண்ணி அந்த அசுர வர்க்கங்களை எல்லாம் அழித்து தேவர்களுக்கு வாழ்ச்சி கொடுக்கிறான். அப்பேற்பட்ட அந்த தேவர்கள் அந்த நரசிம்மமூர்த்தியை தம்முடைய திருமுடியிலே சிரசிலே வைத்துக் கொள்கிறார்கள். அதே போல இந்த யோகிகளுக்கு தேவர்களுக்கு என்ன வேணும், அமிர்தபானம் பண்ணினார்கள், நித்திய சுகம் வேணும். அப்பேற்பட்ட அந்த தேவர்களுக்கு கஷ்டம் அடைகின்ற காலத்துல நிவர்த்தி பண்ணி கொடுத்தான். அவர்கள் முடி மீது அமர்ந்திருக்கிறான், யோகிகளுடைய உள்ளத்திலே விளங்குகிறான். இந்த வேதாந்த விளக்கு, வேத விளக்கு, அப்படி அந்த எம்பெருமான் பிரகாசமாக இருக்கிறான். அதனால எம்பெருமானுக்கு பூஷணம் என்ன, தேவர்களுடைய முடி மீது அமர்வது, யோகிகளுடைய திருவுள்ளத்தில் இருப்பது, அந்த மறையாய நாள் வேதத்துள் நின்ற மலர் சுடரே. அப்படி அந்த வேதாந்தங்களுக்கு ஒரு பூஷணமாக அந்த எம்பெருமான் விளங்குகிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான், யுவராஜத் அரவிந்த ருச்சிரந்தே பதயுகம் மமமூர்த்தி தேஹி. தாமரை போல் அழகிய தேவனுடைய திருவடி இணையை என் சென்னி மீது வைத்தருட வேணும். ஆக எம்பெருமான் திருவடி, அந்த திருவடியை நாம் சிரசா அவகாயிக்க வேணும். அப்பேற்பட்ட நீர் யாருன்னு கேட்டீர்னா, ஏ நரசிம்மா, நீ தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கியாய். அப்பேற்பட்ட நீ அந்த தேவர்களுடைய சிரசை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாய்.
யோகிகளுடைய திருவுள்ளத்திலே இருந்து அந்த மகா ஞானிகளுக்கு திருவுள்ளத்திலே இருந்து அந்த திருவுள்ளத்துக்கு நீ பூஷணமா இருக்க. அப்பேற்பட்ட நீ வேத வேதாந்தங்களிலே சிறப்பித்து சொல்லப்படுகிறாய். ஆக இப்படி பூஷணமா இருக்கிற நீ இருக்கியே, உன்னுடைய திருவடி யுவராஜத்து அரவிந்த ருச்சிரந்தே பதயுகம், உன்னுடைய திருவடி இருக்க, அப்பேற்பட்ட அந்த தாமரை போன்ற அந்த அழகிய திருவடி, அந்த திருவடியை மமமூர்த்தி தேகி, என்னுடைய சென்னி மீது, என்னுடைய தலை மீது வைத்து அருள வேணும்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். ஆக ஆழ்வார்கள் என்ன சொன்னார்கள்? கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமண்ண குறைகளே, எம்பெருமானே உன்னுடைய தாமரை திருவடியிலே, தாமரை திருவடிகளை என்னுடைய தலைமையிலே அடிச்சியோம் தலைமிசை நீ அணியா ஆலயம் கண்ணா உன் கோலப்பாதம் பிடித்ததும் அது உனக்கு, உன் திருவடியை பிடிக்கணும், அந்த திருவடியை என்னுடைய சிரசுக்கு மேல வச்சு நான் கொண்டாடணும்னு ஆழ்வார்கள் பிரார்த்தித்தார்கள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் வேதாந்தத்தோட விழுப்பொருளா இருக்கான், வேதாந்தத்துக்கு மேலிருந்த விளக்கா இருக்கான். அதனால மறைமுடிகளுக்கு பரபிரம்மமா நிற்கிறான் எம்பெருமான். இப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தான் இந்த சிங்கப்பிரானாக வந்தான். அதனால அந்த சிங்கப்பிரானுக்கு என்னென்ன பூஷணம், அவருடைய விபூஷணம் என்னவென்ன, அப்பேற்பட்ட அந்த திருவடி தாமரையை நாமும் சிரசா அவகாயிக்க வேணும்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். ஆக எம்பெருமான் திருவடி மிக மிக உத்தேசமா இருக்கிறது. எம்பெருமான் அந்த திருவடி தாமரையை, அந்த திருவடிகளை கொண்டுத்தான் எல்லோரையும் தன்வசப்படுத்தியிருக்கிறான். காட்டவே கண்ட பாத கமலம், அந்த திருப்பாத கமலம் எல்லோரையும் அங்கீகரித்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறது. அதனால ஒரு எம்பெருமான் உலகத்தை அளந்த காலத்திலும் அந்த திருவடிகளை எல்லோர் மீதும் வைத்து அப்படின்னா, அப்ப ஆசிரியர்களுக்கு அது திருவடியா இருந்தது, அனாசிரியர்களுக்கு அது யாரோ மேல கால் வச்சு போறான்னு அந்த காலை தடவி விட்டார், அந்த தலையை தடவி கொண்டார்கள். ஆசிரியர்கள் அந்த திருவடிப்பட்ட அந்த தலையை கை வைத்து கண்களிலே ஒத்தி கொண்டார்கள். அப்பேற்பட்ட அந்த திருவடி, அந்த திருவடியை இந்த நரசிம்மமூர்த்தியுடைய பாத பங்கஜத்தோட சேர்த்து இப்படி நீ தேவர்களுக்கு பூஷணமா இருக்க, தேவர்களுடைய திருமுடிக்கு ஆபரணமா இருக்க, யோகிகள் திருவுள்ளத்துக்கு ஆபரணமா இருக்க, அந்த வேத வேதாந்தங்களுக்கு ஒரு ஆபரணமா இருக்க, அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடி தாமரையை என் தலைமீது வைத்து அருள வேணும்னு இந்த 4வது ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். முதல் ஸ்லோகத்துல அந்த சிங்கப்பெருமானுடைய அந்த முக அழகு, அந்த சிங்கப்பிரானுடைய திருக்குறள் அழகு, இதையெல்லாம் சொல்லி இப்படி இந்த சம்சார நமத்தில் இருக்கிற அடியேனே நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முதல் பாசுரத்துல பிரார்த்திச்சுட்டார். 2வது பாசுரத்துல உம்முடைய திருவடியை வந்து அடைந்தவர்கள் எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் அதையெல்லாம் தீயினில் தூசாக்கி அவர்களுக்கும் ரட்சதையை வழங்கி நற்கதி கொடுத்து அருள்வாய். அப்பேற்பட்ட நீ அடியேனுக்கும் நற்கதி கொடுக்கணும், என்னுடைய பாவத்தையும் போக்கி அருள்னு 2வது ஸ்லோகத்துல பிரார்த்திச்சார். 3வது ஸ்லோகத்துல அந்த எம்பெருமான் துஷ்ட நிரசனம் பண்ணுவதற்காக அந்த தூணிலிருந்து வந்து தோன்றி அந்த திரு உயிராலே, அற்புதமான அந்த திரு உயிர், அந்த நீண்ட வரிசையில வந்த நகங்களாலே அந்த இளைஞரது மாவை பிளந்து எப்படி பிரகலாதனுக்கு நீ ரட்சணம் கொடுத்தியோ அதே போல அடியனுக்கும் ரட்சணத்தை கொடுக்கணும். அப்பேற்பட்ட உன்னுடைய அந்த தாமரை போன்ற அந்த ஆசன பத்மத்துல தேவரீர் மட்டும் தனியா இல்லாம, வெறும் நரசிம்மனா இல்லாம லக்ஷ்மி நரசிம்மனாக ஸ்ரீ மகாலட்சுமியோடு சேர்ந்து எழுந்தொள்ளி இருக்கின்றீர். அப்பேற்பட்ட உமக்கு அடியனுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீர் உம்மை வணங்குகிறேன். அந்த வணக்கத்தோட அந்த எப்படி திருமாலைத்தான் வணங்கணும்னு சொல்றோமோ அதே போல நரசிம்மா நரசிம்மா தே நமகா, தேனா என்ன, அவர்களை வணங்குகிறேன். எம்பெருமான மட்டும் இல்லை, லக்ஷ்மி நரசிம்மனா உன்னை வணங்குகிறேன்னு சொல்லி அந்த 3வது ஸ்லோகத்துல வாதிகேசரி அழியமரவாளஜிய அந்த
நரசிம்மமூர்த்தியை பெரிய பிராட்டியோட சேர்ந்து வணங்கினார். இந்த 4வது ஸ்லோகத்துல மௌலிஷு விபூஷணம், அப்பேற்பட்ட நீ யார் யாருக்கு விபூஷணமா இருக்க, அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடி தாமரையை அடியனுடைய அடியுடைய தலையிலே வைத்து அனுகிரகிக்கணும்னு சொல்லி அந்த நரசிம்ம பிரானுடைய திருவடி தாமரை வைபவத்தை எடுத்து சொல்றார். ஆக முதல்ல திருக்குறளை சொன்னார் 1வது ஸ்லோகத்துல. 2வது ஸ்லோகத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, எம்பெருமானுக்கு கருட கொடி இருக்கு. சாட்சாத் இந்த எம்பெருமான் பாவங்களை போக்கணும். 3வது ஸ்லோகத்துல அந்த பெரிய பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் உன்னை நான் வணங்குகிறேன், அடியேண்ட கைங்கரியத்தை கொள்ளணும். 4வது ஸ்லோகத்துல அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடி தாமரையின் தலைமையை வைத்து அடியேனையும் பிரகலாத வரதன் போலே நமக்கும் நன்மைகளை அளிக்க வேண்டும் சொல்லி இந்த 4 ஸ்லோகத்துல 4 விஷயங்களை எடுத்து சொன்னார். 5வது ஸ்லோகம் தொடங்கி அந்த எம்பெருமானை வர்ணிக்கிறார். அவருடைய வர்ணனை என்ன, மேற்கொண்டு இந்த 4 ஸ்லோகங்களுக்கு என்ன அர்த்தங்கிறத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அப்பேற்பட்ட அந்த நரசிம்மமூர்த்திக்கு நாமும் மங்களங்களை எல்லாம் எடுத்து சொல்லி மங்களாசாசனம் செய்து பிரகலாத வரதன்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் சிங்கப்பிரான் பெருமைக்கு நாமும் பல்லாண்டு பாடி அந்த நரசிம்மனுடைய திருவடி தாமரைகளிலே நாமும் உய்வடைந்து அற்புதமான இந்த நன்னாள்ல இந்த 4 ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தத்தை யதாமதி யதா அவகாசம் தெரிவிச்சேன். மேற்கொண்டு உண்டான 4 ஸ்லோகங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.